சிவபெருமானின் 5 மர்ம அடையாளங்கள். சிவபெருமான் அவர் ஒரு தெய்வம் மட்டும் அல்ல, அறிவின் வடிவம், அமைதியின் நிலை, ஆன்மீகத்தின் அடையாளம். அவரின் ஒவ்வொரு சின்னத்திற்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குதுங்க. இன்று நாம் அந்த சிவத்துவத்தின் 5 மர்ம அடையாளங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக 3வது கண், விழிப்பின் தீ. சிவபெருமானின் 3வது கண், அது ஆன்ம விழிப்பின் தீ, அறிவின் ஒளி. இந்த கண் திறக்கும் போது ஆசையும் அறியாமையும் எரிந்து போகும். அது எரிக்கும் தீ அல்ல, பிழிக்கும் தீ. காமதேவன் எரிந்த கதை நமக்கு ஒரு நினைவூட்டல். மனதில் உள்ள மாயை எரிந்தால்தான் உண்மையான ஞானம் பிறக்கும். 3வது கண் நமக்குள் திறக்கும் போது நாம் உலகை வெளிக்கண்களால் பார்ப்பது அல்ல, உள்ளம் திறந்த விழிப்பால் பார்க்கிறோம். 2வதாக திரிசூலம், சமநிலையின் சின்னம். சிவபெருமானின் கையில் இருக்கும் திரிசூலம் அது ஒரு ஆயுதம் மட்டும் இல்ல, வாழ்க்கையின் 3 நிலைகளின் பிரதிபலிப்பு. அதன் 3 முனைகள், பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு. அதே சமயம் மனம், உடல், ஆன்மா என்பதையும் குறிக்குது. இந்த 3ம் சமநிலையில் இருந்தால்தான் அமைதி. திரிசூலம் நமக்கு சொல்லுவது, நீ உருவாக்குறாய், நீ வாழ்கிறாய், நீ அழிக்கிறாய் என்பது அல்ல. இவை அனைத்திலும் நீ சாட்சியாக இரு என்பதே. 3வதாக ருத்ராட்சம், கருணையின் கண்ணீர். சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது அவரின் கண்களில் விழுந்தது கருணையின் கண்ணீர். அந்த கண்ணீரிலிருந்து பிறந்ததுதான் ருத்ராட்சம். ருத்ராட்சம் என்பது சிவன், ஆக்ஷம் என்பது கண். அதனாலதான் ருத்ராட்சம் என்பது சிவனின் கண். அது பக்தியின் சின்னம் அல்ல, அமைதியின் சக்தி. அதை அணிவது மன அமைதிக்காக, அழிவு அச்சமின்றி வாழ்வதற்காக. 4வதாக நந்தி, அமைதியின் உருவம். சிவபெருமானை எப்போதும் நேராக நோக்கி நிற்பவன் நந்தி. அவர் ஒரு வாகனம் மட்டும் இல்ல, அமைதியின் உருவம். நந்தி என்பது நம் மனதின் சின்னம். மனம் அமைதியாக அசையாமல் நின்றால் சிவன் வெளிப்படுவார். அதுபோலத்தான். அதனாலதான் சிவன் எப்போதும் நந்தியின் பின்புறத்தில் இருக்கிறார். ஏனெனில் அமைதி முன்னிலையில் இருந்தால்தான் தெய்வம் வெளிப்படும். 5வதாக தாமரை, பற்று இல்லாமையின் பாடம். சிவபெருமான் அமர்ந்திருக்கும் தாமரை ஆசனம், அது பற்று இல்லாமையின் அடையாளம். தாமரை தண்ணீரில் மிதந்தாலும் நனைவதில்லை. அதுபோலதான் யோகி உலகத்தில் இருந்தாலும் பற்று இல்லாமல் வாழ்கிறான். அது நமக்கு ஒரு அழகான நினைவூட்டல். வாழ்க்கையில் நனைந்தாலும் நம்முள் அமைதி மாறக்கூடாது. 3வது கண், விழிப்பு, திரிசூலம், சமநிலை, ருத்ராட்சம், கருணை, நந்தி, அமைதி, தாமரை, பற்றில்லாமை. இவை அனைத்தும் சேர்ந்து சொல்லுவது ஒன்றுதான், சிவம் நமக்குள் இருக்கிறார் என்பது. ஓம் நம சிவாய. அன்பர்களே, இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி.